அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சட்டமன்றத்தில் ஆதரவு அளித்ததிலிருந்து அதிமுக இரண்டாக பிரிந்திருக்கிறது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில ஒரு அணியும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அணியுமாக செயல்பட்டு வருகிறார்கள். இரு தரப்புமே சபாநாயகர் கிட்ட நாடி இருக்காங்க. சபாநாயகர் ஓரிரு நாட்கள்ல முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கு. ஏற்கனவே 26 மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு கூடுதலாக 2 மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக அதிமுகவில் நடைபெற்றுக் கொண்டிருக்க அடுத்தது என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். அதிமுகவில் 28 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்த எடப்பாடி பழனிசாமி, தாவேகா கூட்டணி நோக்கி அடுத்தடுத்து அணிமாறும் அதிமுக நிர்வாகிகள். எதை நோக்கி செல்கிறது அதிமுக என்ற தலைப்புல கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன். அரங்கத்துல நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி, திராவிட ஆய்வாளர் திரு துரை கருணா, அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன், எழுத்தாளர் திரு ஜே ராம்கி, நால்வரும் இணைந்திருக்கிறார்கள். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு கே.சி. பழனிசாமி, எதை நோக்கி போகுது அதிமுக? ஏன்னா 2 தரப்பா பிரிஞ்சு 2 தரப்புமே சபாநாயகரை நாடி இருக்காங்க. சபாநாயகர் சட்ட ரீதியா நான் மனுக்களை பரிசீலிச்சு ஆலோசனை பண்ணி முடிவுகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிக்கல் கூடிக்கொண்டே போகுதே, என்னதான் நடக்கும் அடுத்து? இது வந்து வெறும் சட்டமன்றம், அரசை ஆதரித்து வாக்களித்தவர்கள் டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார்களா, தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தகுதி நீக்கமா? இதை தாண்டி எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள் என்கிற அளவில் இது வந்து விரிவடைந்து கொண்டு இருக்கிறது. அதை நோக்கி இது வந்து பயணிக்குது. அதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக அதிமுக, விஜய், பிஜேபி அல்லது பிஜேபி இல்லாவிட்டாலும் கூட அதிமுக, விஜய் என்கிற அளவிலையாவது அந்த கூட்டணி அமைந்தால் பரவாயில்லன்னு நினைச்சாங்க. அவர்கள் எந்த விதத்திலும் காங்கிரஸ் பலம் பெறுவதை விரும்பல. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது விஜயை பின்புலமாக வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு தென் மாநிலங்களில் காங்கிரஸ் வலிமை பெறுகிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய அளவில் சவாலாக மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவெடுக்கும். அப்போ அதனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவே கூட என்ன நினைச்சாங்கன்னா, காங்கிரஸ் விஜயை ஆதரித்து ஒரு அரசாங்கம் அமைவதை விட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 60 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அங்கம் பெறுகிற ஒரு ஆட்சி அமைவதை மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி விரும்பல. அதற்கு அதிமுக ஒட்டுமொத்தமாக விஜயை ஆதரித்து ஏதோ ஒரு வகையில் அந்த அரசாங்கம் அதிமுக பிளஸ் விஜய் என்று அமைவதை கூட அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒற்றை நிலை, ஒற்றை நிலை என்பது அது திமுக ஆதரவை பெற்றாவது அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் ஆதரவை கேட்டதா அதிமுக கிட்ட? அது இன்ஃபார்ம்ல சில பேச்சுவார்த்தைகள் வந்து ஒருவேளை நடந்திருக்கலாம். அவர்களுக்குள்ள வந்து இன்ஃபார்மலா சில பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஒரு விதத்தில் தெளிவாக இருக்கார். அது அவரை பொறுத்த வரைக்கும் என்ன காம்பினேஷன் வந்தாலும் சரி, அவர் தான் முதலமைச்சர். அதில் எந்த காம்ப்ரமைஸுக்கும் அவர் வந்து அதை தாண்டி தயாராக இல்லை. அதனால அவர் என்ன செய்தார், திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது, அடுத்து திருமாவளவனை முன்னிறுத்தி ஆட்சி அமைக்கிறது என்று எந்த தரப்பில் வருகிற பொழுதும் தான் முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரல. அப்போ அந்த சூழ்நிலையில் அதிமுகவில் இன்றைக்கு அரசாங்கத்தை ஆதரிக்கிற ஒரு நிலை, ஒரு குரூப் உருவாயிருக்கிறாங்க. சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள். ஏன்னா திமுக அணியிலிருந்து ஆதரிப்பவர்கள் சித்தாந்தவாதிகள், அது கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், IUML ஆகட்டும், எந்த நேரத்திலும், ஏன்னா அவர்களது நிலைப்பாடு நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்,
ஆனால் ஆளுகிற அரசாங்கத்தை வெளியிலிருந்து ஆதரிக்கணும். அவங்களே தான் ஆளுங்கட்சி, அவங்களே தான் எதிர்க்கட்சி. இது ரொம்ப நாள் ஓடாது. அப்ப ஒருவேளை அதிமுகவில் ஒரு வாதத்துக்கு இந்த 25 பேர் ஆதரிக்கிற பொழுது 107 + 25ன்னா 132. அப்ப வேற யார், காங்கிரஸ் கூட தேவையில்லை என்கிற நிலை உருவாவதை பாரதிய ஜனதா கட்சி விரும்புது. இப்ப வாங்க, தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி விரும்புதானா, தமிழக வெற்றி கழகம் அது விரும்புதா? அந்த ஒரு நிலை அவர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பலைன்னா அவங்க ஏன் வேலுமணி போய் பார்க்கிறாங்க, CV சண்முகத்தை போய் பார்க்கிறாங்க? அப்ப விரும்பலைன்னா விஜய் முதல் நாளே என்ன சொல்லி இருக்கணும், எனக்கு வாக்காளர்கள் பெரும்பான்மையை கொடுக்கல, ஒரு பெரும்பான்மை இல்லாத என்னால் ஒரு நல்லாட்சி நடத்த முடியாது, நான் ஒரு அரசாங்கத்தை அமைச்சிட்டு ரெடி டு மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு நான் தயார், மக்கள் எனக்கு பெரும்பான்மையை கொடுங்க, நான் நல்லாட்சி கொடுக்கிறேன் என்று அவர் அறிவித்திருக்கலாம். மாறாக அவர் எப்படியாவது யாருடைய உதவியை பெற்றாவது ஆட்சியில் அமர்ந்து விட வேண்டும், அந்த ஆட்சியை ஸ்திரப்படுத்தி விட வேண்டும் என்பதுதான் அவருடைய முயற்சியாக இருந்தது. அப்ப இந்த 25 பேரை வச்சுக்கிட்டு அவர் அரசாங்கத்தை நடத்துவதற்கு தான் முயற்சிப்பார். அது ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் குறித்து ஒரு முடிவுகள் வருகிற பொழுது காங்கிரஸ் வெளியேற்றப்பட்டு விடும் என்று. ஏன்னா காங்கிரஸே ஒரு நிலைப்பாடு என்ன சொன்னாங்க, அதாவது பாஜக கூட்டணியில் வென்றவர்கள் இங்கே இணையக்கூடாதுங்கிறது காங்கிரஸுடைய நிலைப்பாடு. அதை விஜய் ஒத்துப்பாரு. எப்ப காங்கிரஸ் மட்டும் இருக்கிற பொழுது மெஜாரிட்டி கிடைச்சா, இதில் இருக்கிற ஒரு 8 பேர் வித்ரா பண்ணிக்கிறாங்கன்னா இந்த 25 பேர் ஆதரிச்சா மட்டும்தான் நிற்கும். அப்ப காங்கிரஸ் கோவிச்சுட்டு வெளியே போனா கூட இந்த ரிபல் அதிமுகவும் விஜயும் அந்த அரசாங்கம் நின்றும். இதைத்தான் அவர்கள் விரும்புறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில் வச்சு பார்க்கிற பொழுது ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இந்த ஹவுஸுக்குள்ள டிஸ்குவாலிஃபிகேஷன் என்பதை தாண்டி மிக விரைவில் இது தேர்தல் ஆணையத்தை எட்டும், ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட்டுக்கு போகும். அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு போச்சுன்னா அவங்க மேல் இருக்கிறவங்க சொல்றது தான் கேட்பாங்க. அப்போ முடிவுகள் எப்படி வரும். அடுத்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணாமலையை நீக்க சொன்னாங்க, நீக்கிட்டாங்க. அடுத்து 27 சீட்டு தான் சொன்னாரு, அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. நான் கொடுக்குற இடம் தான் சீட்டு அப்படின்னாரு, அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. தாமரையை வளர்த்துங்கன்னா இவர் ரோஸை வளர்த்தி வச்சிருக்காரு, ரோஸ் தான் ஒன்று கொடுத்துருக்காரு. அப்ப அதுலயும் அவர்களுக்கு ஒரு கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்ட அமைப்பை பாஜகவுக்கு குறைந்தபட்சம் வளரலைன்னா பரவாயில்ல, ஏற்படுகிற பாதகங்களை தடுத்து நிறுத்துவதற்கு கூட இவர் நமக்கு துணையாக இல்லை என்கிற கடும் அதிருப்தி அவர்களுக்கு இருக்கு. பார்ப்போம் அடுத்த கட்டம் எப்படி நகர போகுது அப்படின்னு. திரு துரை கருணா, SP வேலுமணி, CV சண்முகம் அவங்க தலைமையிலான அணியினர் சட்டப்பேரவையிலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகாகலாம் பேசும்போது நாங்க அதிமுகல தான் இருக்கோம், நாங்க துரோகம்லாம் செய்யல, இப்பவும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறது எப்படி அதிமுகவை பலப்படுத்துறதா அமையும்? இல்லை, நிச்சயமாக இதில் முரண்பாடு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒட்டுமொத்தமாக தங்களுக்குள் இருக்கிற மனமாச்சரியங்கள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் களைந்து விட்டு ஈகோவையும் ஒதுக்கி வச்சுட்டு 47 பேரும் ஒன்றாக அமர்ந்து பேசி இந்த தாவேகாவிற்கு ஒரு நிபந்தனையற்ற வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு மக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள், நாம் 5 ஆண்டு அவர் ஆள விடுவோம், அப்புறம் அடுத்த தேர்தலில் பார்ப்போம், இடையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஆதரவு 1 ஆண்டோ 2 ஆண்டோ 3 ஆண்டோ இருக்கிற பொழுது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், செல்வி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் இந்த ஆட்சியில் இது மக்கள் விரோத ஆட்சியான்னு வந்தால் கட்சியை பலப்படுத்தலாம், மீண்டும் மக்கள்கிட்ட போகலாம், தொண்டர்களும் உற்சாகமாக களமாடுவார்கள். ஆனால் நீங்கள் இங்கே போய் தாவேகா அமைச்சரவையில் இணைந்து சில அமைச்சர்களை பெற்று 5 ஆண்டுகள் அவரோடு பயணித்து விட்டு எப்படி தாவேகாவை விஜய் எதிர்த்து களமாட முடியும், எப்படி தேர்தலில் இவங்க நாங்கள் அடுத்த அம்மா ஆட்சியை தலைவர் ஆட்சியை கொண்டு வரோம்னு பேச முடியும்? அதனால் இந்த முரண்பாடு என்பது நிச்சயமாக இருக்கிறது. யார் காரணம் இந்த முரண்பாட்டுக்கு? இல்லை, ஒவ்வொருவருக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற முன்னணியினர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது.
இதில் யார் இதை முன்னெடுத்தாங்க, எந்த தூண்டுதல், எங்கிருந்து இது வந்தது என்பதெல்லாம் நமக்கு போக போகத்தான் தெரியும். ஆனாலும் இது தவறு என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கும் கூட தொடர்ந்து, அதாவது புரட்சி எம்ஜிஆர் வந்து ஒரு 3 முறை ஆட்சி நடத்தினார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு 4 முறை ஆட்சி நடத்தினார். 7 முறை ஆட்சி கட்சியாக இருக்குது. 2014-17 திருமதி சசிகலா அவர்கள் இந்த ஆட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒப்படைக்கிறார். 2021 தோல்வி, 2026 தோல்வி. அப்போ இதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடத்தி அதில் ஒரு குழு, ஒரு ஆலோசனை குழு, நம்ம இடதுசாரிகள் பொலிட் பீரோன்னு போடுவாங்கள்ல, அது மாதிரி திராவிட கட்சியில் ஒரு புதிய மாற்றமாக ஒரு பொலிட் பீரோ, பெரும்பாலும் எல்லா அரசியல் கட்சியிலையும் உயர்நிலைக்குள்ளே ஆட்சி மன்ற குழுன்னு இருக்கும். அப்படி மூத்தவர்கள், புரட்சி எம்ஜிஆர் காலத்தில் பயணித்தவர்கள், செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்தவர்கள், எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அவரோடு இருந்து பயணித்தவர்கள், அந்த மாதிரி ஆட்கள் வெளியில் போனவங்களையும் கூட அரவணைச்சு ஒரு குழு ஒன்றை போட்டு இதை ஒரு 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 மறு கட்டுமானத்திற்கு, ஒரு மறு கட்டமைப்புக்கு அதிமுகவை கொண்டு வருவதற்கான முன்முயற்சியை எடுத்தால்தான் புரட்சி எம்ஜிஆர் சொன்னார்ல 77 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கழகம் நின்று நிலைத்திருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த மறு கட்டமைப்புக்கான வேலையை கட்சிக்குள்ள இருந்து தலைமை கிட்ட வலியுறுத்தி செய்யறது நல்லதா, அல்லது வெளியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறது எப்படி இந்த விஷயத்துல மறுகட்டமைக்கு கை? அதுதான் நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன். இந்த முரண்பாடு, இது தவறான போக்கு. கட்சியை வந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நினைப்பு இருந்தால், இந்த கட்சியில பல அமைச்சர்கள், பல பொறுப்புகளில் இருந்தவர்கள் தான் இவங்க எல்லாருமே மூத்த முன்னோடிகள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்சிக்காக உழைத்தவர்கள், அதனுடைய பலனையும் அனுபவித்தவர்கள். இதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எல்லோரும் ஒன்றிணைந்து தான், நீங்கள் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல், இந்த தோல்விக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று பண்ணணும். நீங்கள் 1980 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுற்ற உடனே அதனுடைய தலைவர் திரு கருணாநிதியும் நாவல் நெடுஞ்செழியனும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ராஜினாமா பண்ண பிறகு செயற்குழு பொதுக்குழு கூடி கட்சியை, வெற்றி தோல்வி என்பது சகஜம், கட்சியை வழிநடத்துவதற்கு நீங்கள் தான் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்கனவே வந்தது. இப்போ அப்படி ஒரு நிலைப்பாடு, இவர் ஒரு தார்மீக பொறுப்பேற்று இவர் ராஜினாமா பண்ணிட்டு பொதுக்குழு செயற்குழுவை அவைத்தலைவர் தலைமையில் கூட்டி அங்கே ஒரு விவாதம் நடத்தி, இவர் தான் சரியானவர், எடப்பாடி பழனிசாமி தான் எத்தனை முறை தோத்தாலும் இவர் தான் கட்சியை கொண்டு போவார்னு முடிவெடுத்து பொதுக்குழு மறுபடியும் கொண்டு வந்ததுன்னா அப்புறம் இன்னொரு பிரச்சனையை பார்த்துக்கலாம். ஆனால் அதை கூட செய்ய மறுத்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை, என்ன சிக்கல்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது கூட எதை தடுக்குது? இல்லை, இவருடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலம் தான். நான் தான் கட்சி, யாரை எவ்வளவு பேரை போய் இவங்கெல்லாம் சொன்னாங்க, நீக்க வேண்டாங்க, விடுங்க. புரட்சி எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதாவும் தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்த அத்தனை பேரையுமே அரவணைத்து தான் கொண்டு போனாங்க. செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக எவ்வளவு கடுமையான, அதாவது மிக மோசமான விமர்சனம் செய்த ராமவீரப்பன், காளிமுத்து, வளர்மதி போன்றவர்களாம் அரவணைத்து கட்சியில் உயர் பொறுப்புகளை, ஆட்சியில் பொறுப்புகளை எல்லாம் அமர்த்தி அழகு பார்த்தவர்கள். அந்த இருவரும் தலைவர்கள் மக்கள் செல்வாக்கு மிக்க, ஆளுமை மிக்க, 100% தொண்டர்களின் ஆதரவுடைய அந்த தலைவர்களே விட்டு கொடுத்து அரவணைத்து கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று களமாடினார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் கட்சி என்னிடம் தான் இருக்க வேண்டும், நான் தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்குல்ல, இது சரியான போக்கு அல்ல. அப்ப இதற்கு மாற்று என்பது இவர்கள் கூடிதான் கட்சியினுடைய, இப்போ பாருங்கள், 28 பேர்ல கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நீக்கிறார், கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் நீக்கிறார், கிட்டத்தட்ட ஒரு 8-9 அமைப்பு செயலாளர்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்புகள் இருக்கிறவங்க இருக்காங்க. இதுல குறிப்பா திரு தங்கமணி வேலுமணி தான் இவருக்கு வலக்கரமா இடக்கரமாக இருந்து டெல்லியில லாபியை உருவாக்கி இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் ஒற்றை தலைவர் ஆகிறதுக்கும் பாடுபட்டவர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து, சட்ட நெருக்கடியிலிருந்து அவரை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் சென்று காப்பாற்றியதில் சி.வி. சண்முகத்துக்கு முதன்மை பங்கு. அப்ப தொடர்ந்து இது மாதிரி தனக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட, தன்னையே முதலமைச்சர் ஆக்கிய திருமதி சசிகலாவுக்கு தொடங்கிய அந்த துரோக செயல், ஓபிஎஸ் நீக்கம், செங்கோட்டையன் நீக்கம், இந்த பக்கம் கூபாகிருஷ்ணன் நீக்கம், வைத்திலிங்க நீக்கம், மனோஜ், இவர் நீக்கப்பட்ட எல்லாருமே சட்டமன்றத்தில் வந்து எதிர உட்கார்ந்துட்டாங்க. பேரவைத் தலைவராகவே திரு ஜே.சி.டி. பிரபாகர் அண்ணார், மரியாதைக்குரிய சகோதரர் கே.சி. பழனிசாமி, ஜே.சி.டி. பிரபாகர், புகழேந்தி ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டு எல்லோரையும் சந்திச்சு பேசுகிறோம். நாங்கள் எங்க இந்த மாதிரி ஒரு குழு வருதே சந்திப்பீங்களான்னு கேட்டால், ரோட்டில் போகிறவங்க வரவங்கலாம் குழுன்னு வருவானா, சந்திக்கணுமா கேட்குறேன்.
அப்ப இது ஒரு தலைமை பண்புக்கு அழகு இல்லையில. இந்த சரி, போக்கு தான் பேசுவோம். இப்படி ஒரு நெருக்கடியில் அதிமுக கொண்டு வந்தது. 50% அளவிற்கு இருந்த வாக்கு வங்கியை 20% கொண்டு வந்து பேசுவோம். திரு கட்சியை பொன்வெல்சன், முன்னாடி இருந்த தலைவர்கள் ஜெயலலிதா மாதிரியான, எம்ஜிஆர் மாதிரியான ஆளுமை மிக்க தலைவர்கள் கூட விட்டு கொடுத்து தான் போனாங்க. ஆனா தற்போது அவர் சுயநலம் மிக்கவராக இருக்கிறார் அப்படின்ற துரைக்கருணாவோட கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்கிற நடவடிக்கையே வேற. கட்சியில் இருக்கிறவங்க, இவர் எம்ஜிஆர் வந்து விட்டு கொடுத்து போனாரு, ஜெயலலிதா அம்மா விட்டு கொடுத்து போனாரு, அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆளுமை. அவங்க கிட்ட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. அவங்க வந்து விட்டு கொடுத்து யாருக்கும் போல, அடுத்தவர்கள் சரணடைந்தார்கள். அம்மா நீங்க தான், ஐயா நீங்க தான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சரணடைந்தவர்கள். அவங்க ஏதோ விட்டு கொடுத்து போய் மற்றவர்கள் பெரிய செல்வாக்கோட இருந்து அதனால அரவணைச்சாங்கன்றது கிடையாது. அதனால அவங்க இறந்தும் அவங்கள வந்து நம்ம வாழ்த்துற மாதிரி வேற மாதிரி விமர்சனம் பண்றோன்றது தான். நம்ம என்ன சொல்றோம்னா, அவருக்கும் இவங்கள இணையே கிடையாது. எடப்பாடியார்னாலும் சரி, அவங்க இமயம் மாதிரி, அவங்க கூட நம்ம ஒப்புமே படுத்த முடியாது. எடப்பாடியார் வந்து ஒரு சாதாரண எல்லாருக்கும், இப்போ கேசிபி துரைக்கருணா இவங்க கூட இருந்தவர், இவங்களோட ஜூனியராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தவர் தான். அதனால அது வந்து நம்ம ஒப்புமைப்படுத்தக்கூடாது. இப்போ இந்த முரண்பாடுக்கு என்ன காரணம் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த முரண்பாடுக்கு நிறைய காரணம் சொல்லிடலாம். ஒரு முக்கியமான காரணம், இந்த நேரத்தில் இந்த பிரிவு நடக்கிறதுக்கு என்னன்னா, கூப்பா கிருஷ்ணன் அவர் தான் இதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். எதன் அடிப்படையில்? ஏன்னா அவர் மட்டும் ஒரு 2740 ஓட்டு கூட வாங்கியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது லால்குடியில். அதுதான் நினைக்கிறேன். லால்குடியில அவங்க லீமா ரோஸ் ஜெயிச்சதுக்கும் கூப்பா கிருஷ்ணன் தோத்தத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் எப்படி நீங்க சம்பந்தப்படுத்துறீங்க? அதுதான் காரணம். இன்னைக்கு நான் மற்ற விஷயங்கள்லாம் இது கூட கம்பேர் பண்ணல. இது இப்போ சசிகலா அம்மாவோ, ஓபிஎஸ்ஓ, செங்கோட்டையனோ மற்ற விஷயங்கள்லாம் இது கூட கம்பேர் பண்ணல. அதெல்லாம் வந்து உண்மையான முரண்பாடு, அதெல்லாம் சண்டை, உரிமை கோருது, அதெல்லாம் நீங்க சொல்லி. இன்றைக்கு நடந்த விஷயத்த நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, கட்சியில பிரச்சனை, கட்சி தோக்குது, கட்சி தலைவரை மாற்றணும், கட்சி தலைவர் ராஜினாமா பண்ணணும், செயற்குழு அவர் கூட்டணும், அதெல்லாம் உண்மை. துரைக்கருணா சொன்னது எல்லாம் கரெக்ட். அது கரெக்ட். அதற்கும் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம், அது கட்சி தலைமை என்ன முடிவு சொன்னாலும் சரி, அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை ராஜீவ்காந்தினாலும் சரி, வாஜ்பாயினாலும் சரி, அதில் திருத்தம் கொண்டு வந்தாலும் சரி, அது 10th ஷெடியூலில் வந்து யார் உத்தரவு அப்படின்னா கட்சி தலைமை, த ஹை கமாண்ட், அதாவது கட்சியோடைய பிரசிடென்ட்டோ கட்சியோட ஆர்கனைசேஷன் லீடரோ அவர் எந்த டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதைத்தான் நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றணுன்றது தெளிவாக கொடுத்துருக்குது. ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சபாநாயகர் 2 பேர்த்தையும் கையில் வச்சிருப்பாரு அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஒருத்தர் கட்சி தலைமை ஒரு விப்பை கொடுத்துட்டு கொஞ்ச காலம் கழிச்சு அதுல வந்து முரண்பாடுகள் வரும்பொழுது அது வேற. இப்போ முதல்ல கட்சி தலைவர் தான் விப்பை கொடுக்கணும். அந்த விப்பை நீங்க அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்க. அது சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறார் நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 26 மாவட்ட செயலாளர்களை நீக்கம் பண்ணிட்டார். இன்னைக்கு கூடுதலா 2 பேர், கிட்டத்தட்ட 28 பேரை வந்து நீக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி தொடர்ச்சியான நீக்கம் அப்படின்றது கட்சியை எப்படி வலுப்படுத்துறதாகுதோ அது பலவீனம் தானே படுத்தும். இல்ல, அவங்க இருந்தும் பலவீனமா தானே இருந்துச்சு. இப்ப தோத்தாச்சு இல்ல, 47 தொகுதி தான் தோத்துருக்குது. திரு துரைக்கருணா குறிப்பிட்ட மாதிரி அமைப்பு செயலாளர்கள் இருக்காங்க, முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. பக்கபலமாக திரு எடப்பாடி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்களையும் சேர்த்துல நீக்கிருக்காருன்னு சொல்றாரு இல்லையா? நடவடிக்கை எடுத்தாகணும்ல. நீங்க ரிபலா இருந்து நீங்க தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க அப்படின் போது அது நடவடிக்கை எடுத்தாகணும்ல. அந்த ஏரியால அவர்களை விட நல்லா உழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்கல்ல. கட்சி இன்னைக்கு நேற்று தொடங்கின கட்சி கிடையாதுல்ல. அது இன்னைக்கு அவங்க வந்து தர்மபுரியிலையும் மற்ற இடத்துலையும் கொண்டாடுறாங்கல்ல. இவ்வளவு காலம் வந்து எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தீங்க, இன்னைக்கு தான் கிடைக்குது அந்த வாய்ப்புன்னு அவங்களும் கொண்டாடுறாங்கல்ல. ரெண்டையும் பார்க்கணும், இவங்க உழைச்சதையும் பார்க்கணும், அதே நேரத்தில் இவங்க தலைவர், அதாவது தலைமை அப்படின்றது ஒரு கட்டுப்பாடு தான். அந்த தலைமை யாராக கூட இருக்கலாம், அந்த இடத்துல நம்ம கேசிபியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிவி சண்முகம் கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். கட்சிக்குள்ள எவ்வளவு வேணாலும் பேசலாம், அது வேற விஷயம். கட்சிக்கு வெளியே பேசுறதெல்லாம் கிடையாது. இப்போ எதிர்கட்சி பிரதான அதாவது கடந்த ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறாங்கன்றதுனாலயே அவங்கள பதவி நீக்கம் செய்யும் போது இன்னும் கட்சி பலவீனம் தானே படும் அப்படின்னு கேக்குறேன். முக்கியமான ஆட்களை எதிர்த்து பேசுறவங்கள கூட வச்சுக்கலான்றீங்களா? இப்போ எல்லா கட்சியிலயும் அப்படிதானா? எதிர்த்து பேசுறவங்கள கூட வச்சுக்க அரவணைத்து செல்வதுதான் தலைமை. அரவணைப்பு எப்படிமா? அரவணைப்பு எந்த அரவணைப்பு? சரி, நீங்க அவங்க போய் அமைச்சர் வாங்கிக்கோங்க, ரைட்டு, நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடணுமா? கட்சி தலைமைன்றது அந்த கட்டுப்பாடு தான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட எடுத்துக்கோங்க, பிரதான ஆளுங்கட்சி கடந்த காலத்துல அந்த ஆளுங்கட்சியின் சார்பா முதல் வருஷமே
யாரு நம்ம நிதியமைச்சர் ஆடியோ வந்துச்சா? எந்த அளவுக்கு அந்த கட்சியில முரண்பாடு இருந்துச்சு. அதே மாதிரி ராசா பேசிய ஆடியோ வந்துச்சா? எந்த அளவுக்கு முரண்பாடுகள் இருந்துச்சு. இந்த மாதிரி முரண்பாடுகள் எங்க எல்லாம் இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. இங்க வெளியே வந்து எடுத்துக்கிறேன். திரு கேசிபி குறுக்கிட விரும்புனீங்க. இவர் வந்து கூப்பா கிருஷ்ணன் தான் காரணம்னாரு. கூப்பா கிருஷ்ணனை எதிர்த்து நின்று வெற்றி பெற்ற லீமா ரோஸுக்கு கட்சியில சேர்த்துனது யாரு, அவருக்கு சீட்டு கொடுத்தது யாரு, என்ன வாங்கிட்டு அல்லது என்ன காரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அதை செய்தார், இது ஒன்று. இரண்டாவது, சரி இன்றைக்கு இவர்கள் தவறு செய்தார்கள், நீக்கிட்டீங்க. கடந்த இப்போ என்ன நீக்கி 8-9 வருஷம் ஆச்சு. அப்போ நான் நீக்கினது தான் இந்த விஜய் வசனம் மாதிரி ஒரு தடவை முடிவு எடுத்தா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னா அப்போ எப்படி அந்த கட்சி வளரும்? இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது ஒரே பலம், அதாவது சாதி ரீதியாவது வன்னியர் கவுண்டர் இந்த பெல்ட்டில் ஒரு 60-70 தொகுதியில் குறைந்தபட்ச எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று விடுவார் அப்படிங்கிறத பலம். இப்போ வட மாவட்டங்களில் இருக்கிற பலத்தை CV சண்முகம் வெளியில் கொண்டு போறார். கொங்கு மண்டலத்தில் இருக்கிறத செங்கோட்டையன் வேலுமணி கொண்டு போறாங்க. இப்ப எங்க இருக்கு கட்சி? சேலம் மாவட்டம், அதாவது சில மாவட்ட கட்சி இப்போ ஒரு மாவட்டத்துக்கான கட்சி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு விஷயம். இப்ப கேசிபி சொல்றது இவரது வந்து தனிப்பட்ட விஷயம். என்னன்னா இவர் சொல்றது எல்லாமே நான் சப்போர்ட் பண்றேன். நான் சொல்றேங்க சப்போர்ட் பண்றேன். இவரோட உரிமைன்றது அதுல நான் மாற்றமே கிடையாது. அது தலைமையை வந்து யோசிக்கணும், அதுல வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உணர்வோட தான் எல்லா நேரத்திலும் இருக்காரு. சில நேரம் கோவப்படுறாரு, அது வேற விஷயம். ஆனா உணர்வு. ஆனா இப்போ லீமா ரோஸ் சொன்னாரு, நான் 196 மேடைகள்ல திரு எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை பார்த்தது. அதுல பெரும்பாலான மேடைகள்ல மாவட்ட செயலர் பக்கத்துல வச்சுனே சொன்னார், நான் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யல, மாவட்ட தலைவர்கிட்ட கொடுத்துட்டேன், எந்த விதத்திலையும் நான் வந்து இது பண்ணல. இப்ப ஒண்ணு வேணாம், இவ்வளவு சொல்றவரு SP வேலுமணி சொல்லட்டும். இத வந்து லீமா ரோஸ் இவர் தான் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுத்தாரு, நாங்கெல்லாம் வேண்டாம்னு சொன்னோம்னு அவர் சொல்லட்டும், பார்க்கலாம். இது உங்களோட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ராம்கி, என்ன செய்யணும் அதிமுக இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழல்ல? ரொம்ப கஷ்டமான கேள்வி. அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை 4 பக்கத்தில் எழுதி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிப்பீட்டு, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸு, அப்புறம் ரிப்பீட்டு, ஃபைண்ட் அண்ட் இப்படி தான் இன்னை வரைக்கும் இருந்திருக்குது. இனிமேலும் அப்படி தான் இருக்கும்னு தான் இப்போ இந்த சூழலே தெரியுது. இப்போ இருக்கிற சூழலை எந்த காலகட்டத்தோட ஒப்பிடுறீங்க? நீங்கள் அது 80களுடைய காலத்தை கூட ஒப்பிடலாம். இன்னைக்கு ரொம்ப இன்னும் அதை விட ரொம்ப சிக்கலாகவே இருக்கிறதாவே பார்க்க முடியுது. ஆக்சுவலாக நீங்கள் இதை விட இன்னும் ரீசெண்டாக 2017 கூட ஒப்பிடலாம் இதை வந்து. பட் அதை விட இன்னைக்கு சிக்கலான சூழல் தான் ஆக்சுவலாக. இதில் வந்து என்னென்னா, எனக்கு முன்னாடி பேசின 3 பேருமே வந்து அதிமுக மேலே ஆழ்ந்த பற்று கொண்ட நிஜமான அனுதாபிகள் தான் ஆக்சுவலாக. அதனால் அவங்க நிச்சயமாக அந்த வேலுமணி சண்முகம் தரப்புக்கு நிச்சயமாக அவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தரப்பில் எந்த விதமான நியாயமும் இல்லை. அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த தரப்பை ஆதரிக்கிறதுக்கான எந்த விதமான நியாயமுமே இல்லை. அவங்க எழுப்புகிற கேள்வி கூட என்னென்னா, அவங்களை நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கையில் அவங்க ஏன் நாங்கள் போய் தாவேக்கா கூட சேர்ந்து அங்கே அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் கூட அது கூட சரியாக சொல்லியிருக்காங்களா? இல்லை. அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பாஜக பாமக கூட்டணியெல்லாம் துறந்து விட்டு வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை, எங்களை சேர்த்துக்குங்க அப்படிங்கிறது தான் வெர்ஷன். ஆக்சுவலாக ஏன் அதை சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததுன்னா அதான் வெர்ஷன். நீங்கள் ஒருவேளை எங்களுக்கு பின்னாடி பாமக பாஜக இருக்குன்னு நினச்சி நீங்களை ஒதுக்கிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையே போடுறாரு. ஸோ அவங்க வந்து எங்களை சேர்த்துருங்க, கரைக்கு எங்களை வந்து சேர்த்துங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோள் தான் ஆக்சுவலாக. இதற்கு காரணங்கள் சொல்றாங்களே, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், நீங்க கூப்பிடுங்க நாங்க வந்து பேசுறோம் அப்படின்னு திரு SP வேலுமணி. இது வந்து ஒரு கட்சி பிரச்சனை. இது கட்சிக்குள்ளே பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இது சட்டமன்றத்தில் போய் 2 பிரிவா நிற்கும் போது இது ஒரு பெரிய லாங் ஜேர்னி. நிச்சயமாக அது இழுபறியாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேகாவுக்கு நல்ல நம்பர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இதை சீக்கிரம் முடிச்சு வைப்பார்கள். எடப்பாடி அன்னைக்கு 2017-18 எடப்பாடி இருந்திருந்தாருன்னா பண்ணார்ல, அதை மாதிரி ஏதாவது முடிச்சு வைக்க. ஆனால் அவங்க முடிச்சு வைக்க மாட்டாங்க. சபாநாயகர் 15 நாள் அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. 15 நாளுக்குள்ளே வந்து இல்லை நாங்கள் செஞ்ச தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விளக்கம் கொடுத்தோன்னா இது வந்து சரியாகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு உரிமை இதில் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீடிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகள் தான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு இந்த கேஸே இருக்குது. சுபாஷ் தேசாய் வழக்கில் உச்சநீதிமன்றம் ரொம்ப கிளியராக சொல்லிடுது, கட்சி தலைமை தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அவங்க கட்சி தலைமையை நியமிக்கிற அதிகாரம் இதெல்லாமே கிளியராக சொல்லி, அதை நம்ம சிவசேனா அதை சொல்லி தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா இதுலையும் பார்த்தாலும் எடப்பாடிக்கு தான் சாதகமாக இருக்குது. இது ஒரு பக்கம். நம்ம அது அவ்வளோக்குள்ளே போகலாம். அரசியல் முகமாக யார் இருக்கா, அதிமுக முகமாக யார் இருக்கா, எடப்பாடி போட்டி முகமாக யாரால் வர முடியும்? அவரை முன்னிறுத்து தான்
தேர்தலை சந்தித்தார்கள். இன்னைக்கும் நீங்க வந்து தோல்வின்னு சொன்னா கூட வெற்றி வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய தோல்வியா நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா 40 இடங்கள்ல அதிமுக 3ஆம் இடத்துல வந்திருக்குது, 40 இடங்கள்ல திமுக 3ஆம் இடத்துல வந்திருக்குது. ஐ திங்க் 37 நினைக்கிறேன். தாவேகாவும் 40 இடங்கள்ல 3ஆம் இடம் தான் வந்திருக்குது. சோ இப்ப நம்ம கைக்கு மீறி நம்ம போட்ட கணக்கு எல்லாம் மாறி போய் இது ஒரு புதுவிதமான அரசியல் கணக்கு. திமுக ஏற்கனவே வெற்றி பெற்று 2021லயும் வெற்றி பெற்று 24லயும் வெற்றி பெற்று இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. தாவேகா இப்பதான் முதல் முறை சந்திக்கிறாங்க. ஆமா. சோ அதோட அதிமுகவையும் ஒப்பிட்டு நீங்க 3 கட்சிகளுமே பல தோல்விகளை நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 3 கட்சிகளையும் ஒப்பிட முடியாது. நீங்க திமுக கூட்டணியை வந்து அவங்க கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாங்க, பணபலம் இருந்தது, பல நலத்திட்டங்கள் பண்ணாங்க, அவங்க சொல்றதை கேட்டுக்கொண்டு செயல்படக்கூடிய கூட்டணி கட்சி இருந்தாங்க. இங்க இருந்த கூட்டணி கட்சிகள் எனக்கு என்ன, எத்தனை சீட்டு, நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்ன கூட்டணி கட்சிகள் தான் இங்க இருந்தாங்க. பாஜக வாக்கு வந்து அதிமுக கிடைக்கவில்லை, அமமுக வாக்கு அதிமுக கிடைக்கவில்லை, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கல. அது நம்ம பார்த்துருக்கோம். பல பாஜகவர்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டதா வெளியே சொன்னாங்க. இப்போ மன்னார்குடியில் மட்டும் அமமுக ஜெயிக்க அந்த வேட்பாளர் தனிப்பட்ட செல்வாக்கு, அவ்வளவுதான். அதனால அங்க வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டா ஜெல்லாகவே இல்லை ஆக்சுவலா. ஸோ இப்படி பல இதுல இருக்குது. நீங்க அதனால இதையெல்லாம் ஒப்பிடவே முடியாது. இதையெல்லாம் மீறி இவ்வளவு பெரிய கூட்டணியெல்லாம் மீறி இவ்வளவு சிக்கல்கள், அதாவது எடப்பாடிக்கு மட்டும் அவ்வளவு எதிரிகள், அவ்வளவு பெரிய பிரச்சனைகள், கட்சிக்குள்ள எதிரிகள், கூட்டணிக்குள்ள எதிரிகள், இவ்வளவும் தாண்டி 1 கோடி வாக்குகள் பெற்றதை நான் ஒரு பெரிய சாதனையாக தான் நினைக்கிறேன். இந்த நெருக்கடிக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததே பெரிய விஷயம் தான். இப்ப நீங்க எடப்பாடிக்கு மாற்றானா யாரு மாற்ற? எடப்பாடிக்கு மாற்ற சண்முகம் வர முடியுமா? எடப்பாடிக்கு மாற்ற வேலுமணி வர முடியுமா? தங்கமணி வர முடியுமா? யாரு வர முடியும்? அன்பழகன் வர முடியுமா? சசிகலா வர முடியும்? ஓபி யாரால? இதுவரைக்கும் எடப்பாடி எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியாகத்தான் இருந்திருக்கின்றன. ஓபிஎஸ் அவர் எடுத்த முடிவும் சரிதான், சசிகலா எடுத்த முடிவுகள் சரிதான். சசிகலா என்ன செய்ய முடிஞ்சது? திருமங்கலத்தில் உதயகுமார் எதிராக அவருடைய வேட்பாளர் நிறுத்தி 3000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. இதுதான் நம்ம பல விவாதங்களை சொன்னோம். அங்க வந்து உதயகுமார் தோற்று போனதுக்கு காரணம் விஜய் தான். ஆக்சுவலா விஜய் கட்சி வாங்கின வாக்குகள் தான். நீங்க அங்க போய் எங்க போய் எல்லா இடங்களிலும் சசிகலா பிரச்சாரம் செய்தது எல்லாமே இரட்டைலைக்கு எதிராகத்தான் பிரச்சாரம் செய்தார். சரி, இப்ப என்ன பண்ணணும்? எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவங்க தலைமையிலான அணியினர் இப்ப தாவேகாக்கு ஆதரவு அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்? நீங்க அவங்க சொல்ற வாதங்களை எதுவுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுல எந்த நியாயமும் இல்ல. அதை தாண்டி உள்ள பொதுவான அதனால இந்த 3 நண்பர்கள் முன்வைக்கிற வாதம் வந்து அவர்களுக்கு ஆதரவான வாதம் இல்ல. எடப்பாடி நிச்சயமாக ஒரு பெரிய நிறைய தவறுகளை செய்திருக்கிறார். இந்த அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்ததை அவர் சரியாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அதுக்கேற்ற மாதிரி களத்துல போய் இறங்கி விஜயை விட ரொம்ப ஆக்ரோஷமாக பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். அதுல தவறு செய்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளை சில தவறுகள் செய்திருக்கிறார், நிறைய தவறுகள் செய்கிறார். முக்கியமாக இளைய தலைமுறையுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு மாறி ஒரு அண்ணாமலை மாரி, ஒரு உதயநிதி ஸ்டாலின் மாரி, விஜய் போன்ற ஒரு முகங்கள் அதிமுக இல்ல. இதெல்லாம் தான் நிஜமான பலவீனங்கள். இதை பற்றி தான் பேச வேண்டும் அதிமுக. குறுக்கிட விரும்புறீங்க? சுருக்கமா 2 விஷயம் தான். ஒரு தலைவர் என்பவருக்கான அங்கீகாரம் வந்து மற்றவர்களை வெற்றி வைக்கணும். இவர் பெயரால், இவரது செல்வாக்கால் மற்றவர்களை வெற்றி பெற வைக்கணும். இப்ப விஜய் வச்சிருக்காருன்னா வேட்பாளரை தாண்டி விஜய் செல்வாக்கில் மற்றவர்கள் வெற்றி பெற்றார். இப்ப இந்த 47 உறுப்பினர்களுடைய வெற்றியில எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கு இல்லைன்னு கொஞ்சம் கூட பங்கு கிடையாது. சொல்லிட முடியுமா? இது எம்ஜிஆர் கட்சி, எடப்பாடி பழனிசாமியால் துவக்கப்பட்ட கட்சி அல்ல. ரெட்டலை சின்னம். இன்னும் நம்ம இப்படி வேணா வச்சுக்கலாம். 234 தொகுதியில இந்த 50 கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற 180 தொகுதிக்கு தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்புன்னு வச்சுக்கலாம். வேலுமணி வென்றதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தமே கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் போய் பரப்புரை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலும் அவரவர்கள் செல்வாக்குடையவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி, ரெட்டலை சின்னத்துக்கான வாக்கு வங்கி தான் வெற்றி பெற்றிருக்கிறதே ஒழிய எடப்பாடி பழனிசாமி முகத்துக்காக இந்த தொகுதியில் இவர் வென்றாருன்னு கிடையாது. அடுத்து இல்ல இவர் இன்னொரு கருத்தை சொன்னாரு. சரி, எடப்பாடி இல்லைன்னா வேற யாருங்க அந்த இடத்துல தலைவர்னு கேட்டாரு. ஒரு அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர்னு யார் வந்தாலும் அவர்கள் வலிமை பெற்றுருவாங்க. இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய செல்வாக்கு மிக்க தலைவரா? யார் வந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க வலிமை பெற்றவர்கள். அந்த டெசிக்னேஷனுக்கு கிடைப்பது அதுதான். நடிகராக இருந்த விஜய் முதல்வர் ஆகலாம்னா ஒரு கட்சி தலைவரானால் அது வந்து அவர் பதில் சொல்ல விடுங்க. அதுதான் தவறான அசம்ப்ஷன். நீங்க கட்சியிலிருந்து வெளியில இருந்தா பார்க்கணும். இந்த கட்சி பலவீனமாகத்தான் இருந்திருக்கிறது. ஜெயலலிதா, எடப்பாடி நிச்சயமாக ஜெயலலிதா இல்லை, ஜெயலலிதா ஆகவே முடியாது. இப்ப நீங்க அந்த கட்சிக்குள்ள பலவீனங்களை எடப்பாடியே புரிஞ்சிருக்காரு. அதனாலதான் அவர் வந்து கூட்டணி தேர்ந்தெடுக்கிறார். பாஜகவோட போய் ஏன் கூட்டணி, ஏன் தாவேகாவோட கூட்டணி பேச்சு வார்த்தை ஆரம்பிச்சது அவருக்கு தெரியும். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதனாலதான் பாஜகவோட கூட்டணி பேசுற, பாமகவோட கூட்டணி பேசுற. இன்னைக்கு அதிமுக பாமக களத்தில் உள்ள ஜெல்லாக தான் இருக்காங்க. சோ நமக்கு கூட்டணி பார்ட்னர்ஸ் தேவை என்பதை நிச்சயமாக எடப்பாடி புரிந்து கொண்டு இது பண்ணார். இது நிச்சயமா ஜெயலலிதா செஞ்சிருக்க மாட்டாங்க.
ஆனா எடப்பாடி தெரியும் இன்னைக்கு இருக்கிற கட்சி நிலைமையை அதை வந்து அக்சஸ் பண்ணி கரெக்டான முடிவு எடுத்துருக்கு. அதனால அவருடைய முடிவுல இது தவறு இல்ல. அது ரிசல்ட்ஸா வரலன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதனால திரும்ப திரும்ப அதிமுக இருந்தா போதும், ரெட்டலையை காமிச்சா போதும் ஓட்டு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கணக்குகள் எல்லாம் மாறி போயிட்டு, இந்த கணக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பயோ மாறிட்டு, அதற்கு காலத்துக்கு ஏற்ற செயலாளர் அப்படின்ற பதவிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த யார் வந்தாலும் அவர்களுக்கான நிச்சயமாக பேர் கிடைக்கும். தேர்தல் அரசியல்ல நீங்க வந்து உங்களுக்கு வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு வந்து அதிமுகங்கிற அந்த வாக்கு வங்கி மட்டும் போதாது. கூடுதலாக தேசிய வாக்காளர் வாக்கு வங்கி, இன்னும் மற்ற பிற செகண்டரி பிளேயர்ஸோட வாக்குகள் வேண்டும். அது இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரல, உள்ள ஜெல்ல ஆகல. அதுதான் சிக்கலுடைய, வேற எந்த சிக்கலும் இல்லைன்னு நான் பாக்குறேன். ஓபிஎஸ் அந்த இடத்துல தான் இருந்தாரு, சசிகலாமா அந்த இடத்துல தான் இருந்தாங்க. அவங்க பின்னாடி எவ்வளவு தொண்டருங்க நின்றாங்க. ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். அவர் 9 தேர்தல் அவர் தலைமையில் தான் சந்திச்சது கட்சி. ஆனால் இந்த மாதிரி நீங்க கட்சி உடையதோ கட்சி பிரியும் போது ஒரு பிரளயம் ஏற்பட்டு அவர் பின்னாடி எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணி அப்படி நின்றுக்கணும்ல, அந்த நிக்கலையே. அப்போ அந்த பதவியில இருந்து நீங்க உங்க செரிஸ்மேட்டிக் லெவல்ல கொஞ்சம் கூட்ட முடியுதா? பெரிய அளவில் கூட்ட முடியாது. அந்த ஒளிவட்டம் வந்து அவங்க கிட்ட கிடையாது, சாதாரண பாமரர்கள் மாதிரி தான். ஆனால் அதுல இருக்கிறதுல இப்ப ராம்கி சொல்றதுல பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னா அப்போ எடப்பாடின்றது தானே, யாராவது ஒருத்தர் தானே நிற்க முடியும். ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டு இருக்க முடியாதுல்ல, அப்படிதானே நிற்க முடியும். அதுதான் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம். அதாவது ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுருச்சுமா. ஏன்னா தாவேக்கான் ஒரு புயல் வந்து எல்லாரையும் அடிச்சிருச்சு. ஆனா தனிப்பட்ட முறையில் செல்வாக்கோட அடிச்சிருச்சானா கிடையாது, லிமிடெட் வருஷன் தான். ஆனா பாதிக்கப்பட்டது ஆளுகின்ற திமுகவும் பெரிய பாதிப்பு, எதிர்கட்சியா இருந்த அதிமுகவும் பெரிய பாதிப்பு. திமுக சொந்த தொகுதியிலேயே தோத்துறாரு முதலமைச்சர், அது ஒரு பக்கம். கடந்த தேர்தல் அப்போ 67 எம்எல்ஏக்கள் வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவும். அவங்க 133, இவங்க 66. ஆனா இந்த முறை வெறும் 19 எம்எல்ஏக்கள் தான் வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவும். போன தடவை திமுகவுக்கும் அதிமுகவும் 4.41% வித்தியாசம். இந்த முறை தாவேக்கா அதான் இப்ப தாவேக்கா வந்த பிறகும் திமுக விட பாதிப்பு அதிமுக குறைவா இருக்குது. தாவேக்கா இல்லாத போது 67 எம்எல்ஏக்கள் வித்தியாசம் 2 பேருக்கு நடுவுல. இப்போ 19 எம்எல்ஏக்கள் தான் வித்தியாசம். இன்னும் அதிகமா ஆயிருக்கணும் தாவேக்கால. அப்ப திமுக தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது தாவேக்காவால, அதிமுக குறைவா தான் பாதிக்கப்பட்டது. அப்ப என்ன நோக்கம்னா இவங்க அந்த தாவேக்காவை ஆதரிக்கணும். அது அமைச்சர் திரு துரைகருணா கடந்த சுற்றிலே குறிப்பிட விரும்புனீங்க. ஆமாம், அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு தனி வாக்கு வங்கி காலகாலம் 1972 தொடங்கி 73 நாடாளுமன்ற இடைத்தேர்தல், 77, 80, 84 தொடர் வெற்றி தேர்தல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அது ஒரு நிரந்தர வாக்கு வங்கின்னே இருந்தது. ஒரு 30-35% என்பது நிரந்தர வாக்கு வங்கியாக இருந்தது. அடுத்தடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலுமே அது ஒரு கிட்டத்தட்ட 38, 40, 42 வாக்கு வங்கி உயர்ந்துக்கிட்டே இருந்தது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர வாக்கு வங்கி. அந்த நிரந்தர வாக்கு வங்கியில் எடப்பாடி பழனிசாமி சேதத்தை உருவாக்கி விட்டாருங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்று தான் இது இல்லை. அதாவது அதிமுக கட்சி இப்போ 2,16,00,000 உறுப்பினர்கள் இருக்காங்க, அட்டை வச்சிருக்காங்க. யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அட்டையை 2,16,00,000 பேருக்கு விநியோகிச்சுட்டு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். கிட்டத்தட்ட 88-89 லட்சம் தான் 2024. அது பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம யார் பிரைம் மினிஸ்டர் சொல்லலைன்னு கடந்து போயாச்சு. இந்த தேர்தலில் 210 தொகுதியில் வெற்றி பெறுகிறோம், பல்வேறு விதமான ஆய்வு நிறுவனங்களை வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தார். வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம்னு அதையும் நம்பி வந்தாங்க. அப்போ இந்த வெற்றி 2026 நமக்கு எப்படி சாத்தியப்படும்னா, விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். பொது வெளியில் ஒரு கருத்தாக்கம் உருவாகிடுச்சு. இனி அதிமுக வராது, பலகீனம் ஆயிடுச்சு, 4 பிரிவாக போயிடுச்சுங்கன்னு வாக்காளர் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்தாக்கம் உருவாயிடுச்சு. எனவே எல்லாரையும் சேருங்கன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் வெளி அனுப்பி விட்டுட்டு இப்போ இந்த 28 பேர் முக்கிய நிர்வாகிகள் உட்பட 28 மாவட்ட செயலாளர்களையும் நீக்கிட்டு எப்படி வரும்? நான் என்ன சொல்கிறேன், 6ஆம் தேதி சட்டமன்றம் தேர்ந்தெடுத்த 47 உறுப்பினர்களும் வர சொல்லி 6ஆம் தேதி தலைமை கழகத்தில் கூட்டம்னு அறிவிச்சாங்கல்ல. அப்போ தலைமை கழகத்தில் போட்டு அங்கே சட்டமன்ற குழு தலைவர் கொறடாவை தேர்ந்தெடுத்துட்டு ஏன் இந்த தோல்விங்கிற ஒரு ஆய்வு நடத்தி ஒரு குழு போட்டு இந்த 234 தொகுதி வாரியா அல்லது மாவட்ட வாரியா ஒன்றிய வாரியாக போட்டு இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பொதுச்செயலாளர் செய்திருக்கணும். அப்போ இவங்க இந்த எதிர் நிலைப்பாட்டை எடுத்தவங்க அதை சொல்கிறாங்க, நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்க, பேசி நம்ம முடிவெடுப்போம் அப்படின்னு. அப்போ அதில் தான் முரண்பாடு ஏற்பட்டு வந்துட்டாங்க. பின்னணியில் என்ன இருந்தது, யார் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு கட்சி தலைமை இந்த 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 முடிவை எடுத்தால் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து செய்யணும். நீங்கள் இது விட்டால் வேற ஆளே இல்லை அப்படிங்கிறாங்க.
புரட்சியர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அரசியல் பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கானவங்க சந்தர்ப்பம் கிடைத்தால், சரியான சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பயன்படுத்தி பொறுப்பும் பதவியும் கிடைத்தால், அந்த சந்தர்ப்பம் அந்த சூழல் இப்ப இருக்கான்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா திமுக வந்து ஏற்கனவே அவங்களுடைய வாக்கு வங்கியும் குறைஞ்சிருக்கு. அப்ப அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். தாவேகா அப்படின்ற மாதிரி நியூ பிளேயர் உள்ள வரும்போது இந்த அளவுக்கு வாங்கினதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திமுகவோடதும் குறைஞ்சிருக்கு, அதிமுகவோடதும் குறைஞ்சிருக்கு, ரெண்டும் சரிதானே அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றேன். திரு எடப்பாடி அவர்கள் இந்த குறைந்த வாக்கு சதவீதத்தை நம்ம பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு இருந்த அந்த நமக்குண்டான செல்வாக்குங்கிறது அப்புறமா எலெக்ஷன் நேரத்தில் தான் பார்க்கணும். ஆனால் கட்சியில் நான் சொல்றேன்ல, பாரம்பரியமாக இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள், கட்சி அனுதாபிகள்னு கோடிக்கணக்கானோர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க கொண்டு போய் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நீங்க கிளை செயலாளர், பேரூர், ஒன்றியம், நகரம், மாநகரம், மாவட்டம் செயல்பட்டு போடுங்க. கட்சியே நடக்கல. கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி 2 பசங்களை வச்சுக்கிட்டு அதிமுக ஆபீஸ் நடந்துகிட்டு இருக்கு. புரட்சியர் எம்ஜிஆர் காலத்துல பொதுச் செயலாளர், கொள்கை செயலாளர், தலைமை நிலை செயலாளர், அமைப்பு செயலாளர் வரும். உயிரோட்டமா இருக்கும் கட்சி. திமுக எதிராக களமாடுவார்கள். இரவு 10 மணி வரைக்கும் 100 பேர் 50 பேர் தலைமை கழக வாசல்ல உட்கார்ந்து அரசியல் பேசுவாங்க. இப்ப அதிமுக அரசியல் பேசுறதுக்கு ஆள் இல்ல. இந்த பாரதியாருடைய ஒரு கவிதை வரிகள் இருக்குல்ல, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோன்னு, அந்த வேதனையான வரிகள் தான் நினைவுக்கு. மிக மோசமான நிலை பாரதியாரோட உடல, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நான் வர்றேன். தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் என்ற வரிகளையும், திருந்தாத உள்ளங்கள் இருந்தன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம், இது புரட்சி தலைவருடைய அறிவுரை பாடல். இத இந்த கட்சிக்கு முன்னணியில் இருக்கிற கட்சியை வழிநடத்துபவர்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. திரு ராம்கி, பொதுக்குழுவை கூட்டி தோல்விக்கு என்ன காரணம், இல்ல நான் தான் தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், நான் தான் கட்சியுடைய பொதுச் செயலர் அப்படின்னு சொல்றதுலையோ, இல்ல பொதுக்குழுவை கூட்டி எல்லாரும் கூட சேர்ந்து விவாதிக்கிறதுலையோ என்ன சிக்கல் இருந்திருப்போது? இல்ல அதுல அது தவறான விஷயம். இப்போ அதாவது கட்சி தோல்விக்கு நான் தான் காரணம்னு சொல்றதே இன்னும் சரியா அசஸ் பண்ணலன்னு அர்த்தம். அப்படி ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா பல விஷயம் தார்மீக பொறுப்பேற்ற ஒரு பெருந்தன்மையை காட்டிறாரு. இல்ல என்னன்னா அவர் வந்து அதாவது அது தார்மீக தலைவர் ஸ்டாலினும் அப்படிதான் சொல்றாரு, நான் தான் தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு தானே சொல்றாரு. அது சரிங்க, அது வந்து கட்சி முழுக்க ஸ்டாலினோட கட்டுப்பாட்டுல இருக்குது. அதனால அவர் சொல்ல முடியும். ரெண்டாவது இப்ப அவர் கட்சி தலைவர் ஆயிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி இருக்காரு. அதனால அவரு தன்னுடைய தார்மீக பொறுப்பு அதுக்கான அது வந்து ஒரு ஆர்வமா இருக்காரு, அடுத்து ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு எல்லாரும் சோசியல் மீடியால அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கலாம் சொல்லி அடுத்த கட்டத்தில் வைக்கும். ஸோ இதோடைய தேவையை புரிந்து கொண்டு எடப்பாடி அவர்கள் இந்த கிளீன் அப் ப்ராசஸை ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் இந்த 28 மாவட்ட செயலாளர்கள் நீக்கினதுங்கிறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக நான் பார்க்குறேன். ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதில் பல பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க. ஸோ அவங்கள நகர்த்த முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரியான சிக்கலை அதை பயன்படுத்திக்கொள்ளார் எடப்பாடி. அவங்களாம் நீக்கும் போது ஒரு புதியவர்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க அந்த எம்எல்ஏவை. ஸோ அதனால வந்து இது ஒரு நல்ல தொடக்கம் தான். ஆக்சுவலாக இதை தாண்டி நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு நியாயம், வேலுமணிக்கு ஒரு நியாயம் எப்படி இருக்க முடியும்? செங்கோட்டையன் கட்சி கட்டுப்பாட்டை மீறின, கட்சி கட்டுப்பாட்டை இவங்க கொறடா கட்டுப்பாட்டே மீறி போகும்போது இவங்களுக்கு மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் ஆகணும். ஸோ அந்த வேலையை செய்கிறார். மற்ற வேறு ஏதாவது தலைவராக இருந்தால் கொஞ்சம் யோசிப்பாங்க. நமக்கு இருக்கிறதே 47 எம்எல்ஏ, நாம ஏன் போய் கட்சி தாவலுக்கெல்லாம் நம்ம போய் கொடுக்கணுங்கலாம் யோசிப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்கிறீங்களா திரு ராம்கி? இப்போ அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, கிரவுண்ட்ல பார்த்தோம்னா புதுக்கோட்டையில, தென்காசியில, விழுப்புரம் போன்ற இடங்கள்ல கட்சியோட அலுவலகத்துல 2 தரப்பும் வராங்க. 2 தரப்பிலும் ஒரு மோதல் ஏற்படுது. அந்த மாதிரியான சூழல், அந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். நீங்க புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் சேலஞ்ச் பண்றதுக்கான ஆட்கள் எங்க இருக்காங்க. அவங்களை எப்ப எம்பவர் பண்றது? கடைசி வரையும் மாவட்ட செயலர் விஜயபாஸ்கர் தானா? கடைசி வரையும் எம்எல்ஏ அவர் தானா? மற்ற எந்த தொகுதியிலும் யாருமே அதிமுக எம்எல்ஏ இல்ல, அவர் மட்டும் தான் இருக்காரு. இதே நிலைமை தான் தொண்டாமுத்தூர்ல, இதே நிலைமை தான் விழுப்புரத்துல, எல்லாத்தையும் இப்படிதான் இருக்கு. அவங்க தான் மாவட்ட செயலர், அவங்க தான் எம்எல்ஏ இருக்கும்போது தொண்டன் என்ன நினைப்பான்? இப்ப அவன் வந்து தனக்கும் ஒரு பவர் கிடைக்கும் நினைப்பான்ல, அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இதுதான் சரியான நேரம், இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு சரியான நேரம். கேசிபி அப்படிதான் பார்க்கணும் மாவட்ட செயலாளர்கள் நீக்கத்தை. சுருக்கமா சொல்லுங்க. இல்ல, அதாவது பொன் வில்சன் சொன்னாரு, அந்த பர்சன்டேஜ் எல்லாம் போட்டு திமுக விட பெட்டர் ஆஃப் எடப்பாடின்னு சொன்னார். ஒரு சாதாரண கட்சிக்காரங்க அல்லது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இதை எப்படி பார்க்கிறாங்கன்னா, இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு. 2016 டிசம்பர்ல ஜெயலலிதா அம்மா இறந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி பொறுப்பெடுத்து இவர் ஆளுகிற அதிமுகவில் 140 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுகவில் 45% வாக்கு வங்கியை கொண்ட அதிமுகவில் 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுகவை இவர் பொறுப்பில் எடுக்கிறார். இன்றைக்கு ஏன் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது? என்னங்க ஒரு எலெக்ஷனில் தோத்துட்டார், உடனே எல்லாரும் அவரை போய் குறை சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை. 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல்,
அப்ப இதுக்கு பிறகும் கூட இனி வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலையாவது அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலையாவது கட்சி வெற்றி பெற்று விடும் என்கிற ஒரு ரோடு மேப் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடைய நடவடிக்கைகள்ல வெளியில வந்து தெரியல. எதுவுமே அந்த ரோடு மேப்புக்கு என்ன வேணும்ன்றீங்க? அதிமுக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒன்று ஏன் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே நான் சொன்னேன், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள். கட்சி பொதுமக்கள் பார்வையில் என்ன நினைக்கிறாங்க? ரெண்டே விஷயம்தான் இந்த தோல்விக்கு காரணம். திமுகவுக்கு சரியான மாற்று எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படவில்லை. திமுகவோடு ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் இவர்கள் மீது வழக்குகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அனுசரித்து சென்றார். அப்ப விஜய் திமுகவை தீய சக்தி என்று கடுமையாக எதிர்க்கிற பொழுது அப்ப திமுகவை எதிர்க்கிற வல்லமை கொண்டவர் விஜய், எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு இது ஒரு காரணம். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே நான் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஜேசிடி பிரபாகரன் புகழேந்தி நாங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வச்சு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள் என்று சொன்னோம். எல்லாம் ரோட்ல போறவங்க சொல்றத கேட்கறாரு, கேட்க வேண்டியது இல்லை. ஆனா இன்றைக்கு அவரே வந்து ரோட்ல நிக்கிறாரு. இன்னும் ஒரே விஷயம், கூட்டணியை பத்தி சொன்னாரு பாத்தீங்களா, பாஜகவோட கூட்டணி அமைச்சிட்டாருன்னு. சம்பந்தி வீட்டுல ரைடு வந்ததுனால உடனே அமித்ஷா போய் பார்த்து கூட்டணி அமைச்சாரு. பாஜக சொன்னதுனால பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்தாங்க, அதனால தினகரன் வந்து கூட்டணிக்கு வந்தாங்க. அப்படி இல்லைன்னா இப்பவும் அதிமுக தனித்து தான் விடப்பட்டிருக்கும். திரு வில்சன், என்ன செய்யணும் அதிமுக உறுப்பினர்கள்? இல்ல, அதிமுக உறுப்பினர்கள் என்ன செய்யணும்னா, எந்த தலைவரோ அந்த தலைவர் தான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு தான் நினைக்கணும். வேற வழி கிடையாது. ஏன்னா வாரிசு அடையாளங்கள் இல்லாத கட்சி எல்லாத்துலேயும், இல்லை சித்தாந்த அடையாளங்கள் இல்லாத கட்சியில் எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அதுவும் தோல்வி முகத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். யார் அந்த இடத்துல உக்காந்தாலும் அப்படி தான் பிரச்சனை வரும். அது எந்த தலைவர் அந்த இடத்துல உட்காந்தாலும் அப்படி தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வாரிசு இருக்கிற கட்சி தேசிய கட்சி மாநில கட்சினா கூட பிரச்சனை இருக்காது, எல்லாருமே அந்த கட்டுப்பாடோடு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சித்தாந்த அரசியல்னா இப்போ பிஜேபி எடுத்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் உடைய அரசு பொலிட்டிக்கல் விங்கு தான் பிஜேபி. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதுதான். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எடுத்திங்கன்னா தொழிற்சங்கங்கள், அதுதான் அவங்களுக்கு சித்தாந்தம். தொழிற்சங்கங்கள் என்ன சொல்லுதோ அந்த பாதையில் தான் கம்யூனிஸ்ட் பயணம் முடியும். அங்கே வந்து வாரிசு இல்லைன்னா கூட தலைமைக்கு கேள்வி வராது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பாமர கட்சியில் தலைவர் அடையாளம் காட்டாத கட்சியில் இந்த பிரச்சனைகள் தோல்வி நேரத்தில் வரும். ஆனால் இன்னொன்று, இப்போ கேஜிபி சொன்னார்ல, இந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்க வந்ததால பிஜேபியில் வச்சுட்டாரு. ஆனால் இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மாவை அந்த கேள்வியை கேட்க முடியாது. இப்போ ஜெயலலிதா அம்மா முதல்ல 98 கூட்டணி வச்சாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையில் இஸ்லாமியர்கள் இருக்கும்போது எந்த காலத்திலையும் நான் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன், தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2004 கூட்டணி வச்சாங்க. ஆனா அது எந்த உள்நோக்கத்தோடு வச்சாங்க நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதுதான் சொல்றேன், அந்த தலைமைக்கு இந்த இது வேணும், அதுன்றது முக்கியம். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இப்போ தார்மீக பொறுப்பேற்றுக்கிட்டார். ஆனால் ஸ்டாலின் ஐயா ராஜினாமா பண்ணக்கூடாது, ஏன்னா அது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு ஏற்புடையது கிடையாதுன்னு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டாரா இல்லையா, அதுதான் கேள்வி. ஏன்னா பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்றதுன்னு ராஜினாமா கேள்வி வராதுன்னு போது எல்லாருமே பொறுப்பேற்றுக்குவாங்க. எப்படா பொறுப்பேற்றுக்குவாரு ராஜினாமா பண்ணிடுவாருன்னு நினைப்பாங்க. ரொம்ப சுருக்கமாகவே சொல்லிடுறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யாருடைய குடும்ப பாரம்பரிய சொத்து அல்ல, 2 கோடி தொண்டர்களின் சொத்து. எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்த அந்த விதியின் அடிப்படையில் பல முறை திருத்திட்டாங்க. விதி 43 அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்ய வேண்டும் என்று. புரட்சி காலத்திலும் அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் எதிர்க்க ஆளில்லை என்பதால் அது நிரந்தரமாக இருந்தது. இப்போது அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தலைமையை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கான வழிமுறைகளை இவங்க எல்லாமே இருந்து இழந்த இருக்கிற 2 கோடி கார்டு இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் நடத்துற மாதிரி அங்கங்க வாக்குப்பெட்டிகளை வச்சு யார் பொதுச் செயலாளர்னு தேர்வு செய்ய வேண்டும். ஒரு புதிய அணுகுமுறையாக அது இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். சகோதரர் சொன்னார் ஒரே ஸ்ட்ரோக்கு, அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல அடிச்சிட்டாரு. நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய, அதாவது அசாத்திய துணிச்சலும் அசகாய சூரத்தனமும் வேணும். ஆனா நிலைமை என்னன்னா அதிமுகவை ஸ்டோக்கு வந்து ஐசியூல சேர்க்கிற நிலைமை கொண்டு போயிட்டார். ரைட். இதையே நான் இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.